ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது செவ்வாய், வெள்ளிக்கிழமைனாவே சாம்பார் தான் இருக்கும். வாரத்துல 2 நாள் வந்து சாம்பார் கன்ஃபார்மா வச்சுருவாங்க. நான்வெஜ் அன்னைக்கு நான்வெஜ், அப்புறம் ரசம், புளிக்குழம்பு இதெல்லாம் ரிப்பீட்டடா சாப்பிட்டுட்டே இருப்போம். வித்தியாசமா ட்ரை பண்ணதெல்லாம் வந்து முட்டை குழம்பு எப்பயாவது வைக்கிறது, அப்புறம் உருண்டை குழம்பு வைக்கிறது, இந்த மாரி வந்து எதையாவது எப்பயாவது தான் ட்ரை பண்ணுவோம். அந்த ரிப்பீட்டடா தான் நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா, இப்ப தம்பிக்கு வந்து சாம்பார், ரசம், அப்புறம் வந்து கறி குழம்பு, மட்டன் குழம்பு இவ்வளோ தான் சாப்பிடுறான். அதனால டெய்லி இத அடிக்கடி வைக்கிற மாரி ஆயிருச்சு. அடிக்கடி வைக்கிறனால என்னவோ தெரியல, எனக்கு டக்குன்னு வந்து சமைச்சு முடிச்சுட்டேன். இன்னைக்கெல்லாம் 1 மணி நேரத்திலேயே சமைச்சு முடிச்சுட்டேன். முருங்கக்காய், கேரட் போட்டு சாம்பார் வச்சிருந்தேன். பாசிப்பருப்பு சாம்பார்னால டக்குன்னு முடிஞ்சிருச்சு. எப்பவுமே வந்து சாம்பாருக்கு வந்து எனக்கு உருளைக்கிழங்க தவிர்த்து சைட் டிஷ் வந்து என்ன நல்லாருக்கும்னா, காலிஃப்ளவர் நல்லாருக்கும். இன்னும் பட்டர் பீன்ஸ் ஒண்ணு வப்பாங்க. செம்மையா இருக்கும். இன்னைக்கு வந்து சோயா பீன்ஸ் தான் கிடைச்சுச்சு. சரி அதே மெத்தட்ல வச்சுட்டேன். தேங்காய்லாம் அரைச்சு ஊத்துவாங்க. இன்னைக்கு சிம்பிளாவே வச்சுட்டேன். கொஞ்சம் காரசாரமா வச்சாச்சு. சாம்பாருக்கு நல்லாருக்கும். எங்க வீட்ல வந்து இந்த 3 தான் சாம்பாருக்கு சைட் டிஷ் வச்சாங்கன்னா, இதான் வப்போம். அப்படி வச்சு மதியானம் லஞ்ச் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.